கலைக்கோட்டு முனிவர் வருகையால் வறண்ட நாட்டில் பெருமழை பொழிந்தது. வணக்கம் நண்பர்களே. போன பாட்டுல அந்த பெண்கள் கலைக்கோட்டு முனிவரை ரொம்ப வேகமா மனசு பறந்து போற வேகத்துல ஊருக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா அந்த முனிவர் ஊருக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அது? வளநகர் முனிவரன் வருமுன் வானவன் களன் அமர்கடு எனக் கருகி வான்முகில் சளசள என மழைத்தாரை கான்றன. குளனொடு நதிகள் தம் குறைகள் தீரவே. பாருங்க, கம்பர் எடுத்த எடுப்பிலேயே என்ன சொல்றாரு? வளநகர் முனிவரன் வருமுன், அந்த வளமான நகருக்கு கலைக்கோட்டு முனிவர் வந்து சேருவதற்கு முன்னாலேயே, அப்படின்னா அவர் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன நடக்குது தெரியுமா? வானவன் களன் அமர் கடு எனக் கருகி. ஆஹா, என்ன ஒரு உவமை! வானவன் அண்ணா இங்க சிவபெருமானை சொல்றார் கம்பர். சிவபெருமான் இந்த உலகத்தை காப்பதற்காக கடல் கடைந்த போது எழுந்த அந்த ஆலகால விஷத்தை குடிச்சார் இல்லையா? அந்த விஷம் அவர் கழுத்திலேயே தங்கி கழுத்து நீல நிறமா மாறினது நமக்கு தெரியும். அங்கே அமர்ந்த அந்த நஞ்சு போல வானத்திலே இருக்கிற மேகங்கள் கருத்திருச்சாம். சாதாரணமாக கருக்கலை, உலகத்துக்கே ஆபத்தா இருந்த அந்த விஷம் மாதிரி பயங்கரமா அடர்ந்து கருத்துச்சுன்னு சொல்றாரு. என்ன ஒரு கம்பீரமான ஆழமான உவமை! அதுவும் எப்படி கருக்குது? வான்முகில், அந்த வானத்து மேகங்கள் அப்படிங்கிறது சளசள என மழைத்தாரை கான்றன. சளசளன்னு ஒரு சத்தத்தோட மழைத்தாரைகளை, அப்படின்னா மழை வெள்ளம் அருவியா கொட்டுற மாதிரி பொழிஞ்சது. இந்த சளசளங்கின்றது மழையோட ஓசையையும் அதோட வேகத்தையும் அப்படியே நமக்கு கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துது. பார்த்தீங்களா? ஏன் அப்படி பொழிஞ்சது? குளனொடு நதிகள் தம் குறைகள் தீரவே. அந்த நாட்டில் இருந்த குளங்கள் ஆறுகள் எல்லாம் வறண்டு போய் நீர் இல்லாம பாழாகி கிடந்துச்சு. அவங்களுடைய அந்த குறை நீங்கணும்னு, அப்படின்னா நீர் இல்லாமல் இருந்த அந்த நிலையை மாத்தணும்னு முனிவர் வருவதற்கு முன்னாலேயே மழை கொட்டி தீர்த்துச்சு. ஆகா, ஒரு முனிவரோட சக்தி, அவரோட வருகை ஒரு நாடோட தலையெழுத்தையே எப்படி மாற்றுது பார்த்தீங்களா? கலைக்கோட்டு முனிவரின் வருகை எந்த அளவுக்கு ஒரு மகத்தான நிகழ்வுங்கிறத அவர் அந்த ஊருக்குள்ள கால் வைக்கிறதுக்கு முன்னாலேயே பொழிஞ்ச இந்த மழையை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மாமுனிவரின் சக்தியும் அவர் மீதான நம்பிக்கையும் எப்பேற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தும்னு கம்பர் இந்த அழகான பாடல்ல நமக்கு உணர்த்தி இருக்கார். இப்படி தொடங்கிய இந்த மழையோட விளைவுகள் என்ன? அடுத்த பாடல்ல கம்பர் நமக்கு அதை தெளிவா எடுத்து சொல்றார். காத்திருங்கள்.